Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th Max Matrix Exercise 3.20ல 7th and 8th sum. First 7th sum பார்ப்போம். The square root of sum கொடுத்திருக்காங்க is equal to கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா first sum எழுதிக்கும் 256 x power 8 y power 4 z power 10 divided 25 x power 6 y power 6 z power 6 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தோம்னா என்ன வரும் 256 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 16 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் பவர் நியூமினேட்டரில் எக்ஸ் பவர் 8 இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 6 இருக்குது. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் பவர் எம் டிவைடட் எக்ஸ் பவர் என், அதாவது எக்ஸ் இது வந்து எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் பவர் எம் டிவைடட் எக்ஸ் பவர் என்ன எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸு அப்படி போட்டுக்கிட்டு 8 மைனஸ் 6 8 மைனஸ் 6 என்னது 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? ஸோ நம்ம டேரெக்டாக எப்படி போடலாம் இது அப்படின்னா எக்ஸை காமனாக போட்டுட்டு இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 8 மைனஸ் 6 சப் பண்ணால் என்ன வரும் 8 ஸ்கொயர்டு வரும். 8 மைனஸ் 6 சப் பண்ணால் எக்ஸ் பவர் 2 வரும். நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4, டினாமினேட்டரில் ஒய் பவர் 6. டினாமினேட்டர் உள்ள பவர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதோட வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி எங்கே வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் போடணும். ஸோ ஒய்யை நம்ம அப்புறமா கேன்சல் பண்ணலாம். இஜெட் பாருங்கள், இஜெட் 10 மைனஸ் 6 10 மைனஸ் 6 என்ன வரும் இஜெட் 4 அப்படின்னு வரும். டிவைடட் 25 நம்ம 5 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து எக்ஸ் பவர் 6 நம்ம கேன்சல் பண்ணியாச்சு, மைனஸ் பண்ணியாச்சு. ஒய் பவர் 6 ஒய் பவர் 6 ஒய் இருக்கா, இங்கே வந்து பவர் அதிகமாக இருக்கனால 6 மைனஸ் 4 இங்கே இப்போ எங்கே பவர் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வேல்யூ போடணும். அப்போ ஒய் பவர் 2 6 மைனஸ் 4 2 இஜெட் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணால் உள்ள ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும். 16 டிவைடட் 5 எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் எக்ஸ் தான் வரும். இஜெட் பவர் 4னா இஜெட் ஸ்கொயர்டு வரும். இங்கே ஒய் ஸ்கொயர்டு ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு மாடல்ஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் எந்த சிம்பிள் வந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ நம்ம அதனால் நம்ம மாடல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 16/5 அப்படின்றது நம்பர், அதனால் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு மீதி எக்ஸ் இஜெட் ஸ்கொயர் டிவைடட் ஒய், இதுதான் ஆன்சர். நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் இது வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. வந்து ஆன்சர் டியில் ஆப்ஷன் டியில் பாருங்கள் இந்த வேல்யூ இருக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 8th sum, which of the following should be added to make x power 4 plus 64 a perfect square? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64 எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 64 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இது வந்து இதை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம், இதை ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இந்த வேல்யூ இருக்குது. என்ன இல்லை அப்படின்னா 2ab இல்லை, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த 2abயோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 2abயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ என்ன 8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வரும் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 64 ப்ளஸ் 2 இன்ட்டு 8 16 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் 16 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க கொஸ்டினில் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64ஓட எந்த வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வேல்யூ என்ன 16 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.